அந்த வீடியோ பாருங்க. சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு நடத்தப்படவில்லை, கான்ஸ்டபிளுக்கான தேர்வு நடத்தப்படவில்லை. காவல்துறையை பொறுத்தவரை செலக்ஷன் ப்ராசஸ்ல அரசாங்கத்துக்கு எதிராக பேசுனீங்கன்னா உங்களுக்கு செலக்ஷனே கிடைக்காது. காவல்துறையை தயவு செய்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுங்க, ரெக்ரூட்மெண்ட் நடத்துங்க. என்ன சொல்ற? அவர் சொல்றதுல உண்மையா? இப்படித்தான் இது வரைக்கும் நம்ம எல்லாருமே நினைச்சிருப்போம். போலீஸார்னா தைரியமா யார வேணா கேள்வி கேட்கலாம், என்ன வேணா பண்ணலாம்னு. ஆனா அவங்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. உதாரணத்துக்கு காவல்துறையில இருக்க யாருமே புரட்சியோ போராட்டமோ பண்ணவே கூடாது. ஏன்னா எங்கேயாவது போராட்டம் நடந்தா அதை கண்ட்ரோல் பண்றது தான் போலீஸ்காரங்களோட வேலை. பாதி நேரம் பந்தோபஸ்து, ஆர்ப்பாட்டம், முதலமைச்சர் வர்றாங்க, கோயம்புத்தூருக்கு போங்க, ஈரோட்டுக்கு போங்க, திருப்பூருக்கு போங்க, பாதி நேரம் இந்த வேலை தான். அந்த பரீட்சை எழுத வேண்டிய மாணவர்கள் இன்னைக்கு சென்னையில் பிரஸ் மீட் மத்தியானம் நடத்துறாங்க. எங்களோட கோரிக்கை என்னன்னா, கடந்த 2024 வருடம் சார்பு ஆய்வாளர்களுக்கும் 2ஆம் நிலை காவலர்களுக்கும் எந்த விதமான அறிவிப்பும் சரிடா. ஆக்சுவலா யார் அந்த 6 பேர்? இப்படி என்னடா பிரஸ் மீட்ல பேசிருக்காங்க? அதுவா? நீயும் எஸ்ஐ எக்ஸாம் எழுதணும்னு சொன்னேல. ஆமா. இந்த இயர்க்கான நோட்டிபிகேஷன் வந்துருச்சா? ஆமா, இன்னும் வரலடா. ஏன் இவ்வளவு டிலே ஆகுது? 2023 மே நோட்டிபிகேஷன் வந்த அதே வருஷம் ஆகஸ்ட்ல எக்ஸாம் எழுதி நவம்பர்ல பிசிக்கல் முடிச்சு அதே வருஷம் டிசம்பர் ஜானுக்குள்ள இன்டர்வியூ முடிச்சு 2024 ஜனவரி 30ஆம் தேதி ரிசல்ட் வந்த அந்த லிஸ்ட்ல 750 பேர் பாஸ் ஆயிருந்தாங்க. அதுல எஸ்ஐ போஸ்ட்ல 621 பேரும் எஸ்எஃப்ஓ போஸ்ட்ல 129 பேரும் பாஸ் ஆயிருந்தாங்க. பாஸ் ஆனவங்க எல்லாருக்குமே 2024 பிப்ரவரி மாசம் மெடிக்கல் அண்ட் பர்சனல் வெரிஃபிகேஷன் முடிச்சிருக்காங்க. அதுக்கு அப்புறமா வந்த ஓவரால் லிஸ்ட்ல திருப்தி இல்லன்னு, அதுல இடஒதுக்கீடுல சந்தேகம் இருக்குன்னு அதே எக்ஸாம் எழுதின ஒருத்தர் கொடுத்த கேஸோட ஜட்மெண்டா முதல்ல கொடுத்த லிஸ்ட கேன்சல் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷான லிஸ்ட முறையான இடஒதுக்கீடோட 3 மாசம் டைம் பீரியடுக்குள்ள ஹைகோர்ட்ல பப்ளிஷ் பண்ண சொல்லிருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சு வந்த அந்த லிஸ்ட்ல ஆல்ரெடி கேஸ் போடுறதுக்கு முன்னாடி பாஸ் ஆகியிருந்த ஒரு சிலரோட நேம் இங்க வராம இருந்திருக்கு. ஆனா லிஸ்ட்ல நேம் வந்தவங்களுக்கு 2024 அக்டோபர் மாசம் திரும்பவும் 2வது தடவையா பிசிக்கல் மெடிக்கல் பர்சனல் வெரிஃபிகேஷன் நடந்திருக்கு. ஒரு லிஸ்ட்ல சந்தேகம் இருந்தா பொதுவா செகண்ட் டைம் வெரிஃபிகேஷன் பண்றது கரெக்ட் தான்டா. டேய், காமனா யோசிக்கும் போது கரெக்ட் தான். ஆனா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன்ல பாஸ் ஆகி, மெடிக்கல்ல பாஸ் ஆகி, இன்டர்வியூல பாஸ் ஆகி, சரி நம்மளும் எப்படியாவது இந்த யூனிஃபார்ம் போடலாம்னு கனவோடு இருந்த ஒருத்தருக்கு இந்த ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷனுக்கும் செகண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் இடையில இருந்த டைம் பீரியடுக்குள்ள அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதனால அவரால செகண்ட் டைம் மெடிக்கல் அட்டெண்ட் பண்ணவே முடியல. இது போக உடம்பு சரியில்லாம இருந்த ஒரு அம்மா சாகுறதுக்குள்ள பையன் யூனிஃபார்ம் போடாத பாத்திர மாட்டோமான்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு கிடைச்சது என்னவோ ஏமாற்றமும் மரணமும் தான். இதுக்கும் மேல எவ்வளவோ பேர் நம்ம யூனிஃபார்ம் போட்டுன்ற நம்பிக்கையில அவங்களுக்கு கிடைச்ச நிறைய அரசாங்க வேலைகளை விட்டுட்டு தீர்ப்பு வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் படிக்க ஆரம்பிச்சோம். நிறைய பேர் வேலையை விட்டுட்டு எல்லாம் படிக்க ஆரம்பிச்சோம். நிறைய 1000 பேர்கிட்ட நாங்களாம் ஒன்றா குரூப் ஸ்டடி தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தேர்வே வராத தொட்டு எங்களுக்கு வயசும் முடிஞ்சு போயிட்டதுனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா சொல்ற எல்லாமே சரி. அப்புறம் ஏன்டா இவ்வளவு நாள் தள்ளி போகுது? எதனால? ஃபைனலா வந்த லிஸ்ட்ல ஆல்ரெடி பாஸ் ஆயிருந்தவங்க ஒரு சிலரோட பேர் வரலன்னு அவங்க நீதி கேட்டு ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கியிருக்காங்க. அதனால கிட்டத்தட்ட 1 வருஷமா இந்த கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு. இதோட முடிவு எப்ப வரும்னு தெரியல. சரிடா, எப்படினாலும் தீர்ப்பு வந்துரும்ல. வெயிட் பண்றதுனால என்ன? டேய், வெயிட் பண்றதுனால இங்க ஆல்ரெடி வேலைக்காக காத்துட்டு இருக்கவங்களை விட அடுத்த எக்ஸாமுக்காக காத்துட்டு இருக்க லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கும், அதுலயும் முக்கியமா ஏஜ் பார் ஆக போற ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கும் என்ன பதில்? ஏன்னா இங்க முயற்சி பண்ணி தோக்குறதை விட வாய்ப்பு கிடைக்காம தோத்து போகிறதோட வலி கொடுமையானது. இந்த கால தாமதத்தால பாஸ் ஆகி போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களும் இன்னைக்கு பொருளாதார நிலையில மற்ற வேலைகளுக்கு போகாதனால கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இங்க சரியான தேர்ந்தெடுக்கும் முறை இல்லாதனாலதான் இவ்வளவு பாதிப்பும் இவ்வளவு குழப்பமும். இங்க நம்ம யாரையுமே குறை சொல்லி பயன் இல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்ப்பு தரப்போற ஹைகோர்ட் கிட்ட தான் இருக்கு. அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வேற வழி இல்ல. காவலர்கள் பணியிடத்தை நிரப்ப வேண்டும். தேர்வு செய்யப்பட்டு காத்திருக்கிற 650க்கு மேற்பட்ட உதவி ஆய்வாளருக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும். ஒரு சிலர் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள், அவர்களை நீக்கிவிட்டு மீதம் 650 பேருக்கும் உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்று சொல்லி